உலக வரைபடத்தோட ஒரு பொருளாதார மையம்னு சொன்னால் அது மத்திய கிழக்கு தான். மத்திய கிழக்கு பிரதேசத்தில் இப்போ நடக்கிற பிரச்சனைகள் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை மாற்றி அமைச்சிருக்கண்டா அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மத்திய கிழக்கில் இந்த போர் நீடிக்குமா அல்லது இந்த போர் இதோட முடிஞ்சிருமா? இந்த போர் அடுத்த கட்டம் எப்படி மாறப்போகுது? அடுத்த கட்டம் என்ன பரிமாணத்தை அடைய போகுது? ஒட்டுமொத்த உலகமும் ஆவலா பார்த்து கொண்டிருந்த சமயம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு உரையை நிகழ்த்த போறார். மத்திய கிழக்குல போர் நீடிக்குமா இல்லை நடக்குமா? மத்திய கிழக்குல போர் எப்படி மாறப்போகுது? இது அவருடைய அந்த ஒற்றை உரையில இருக்க போகுது. முந்த நாள் நடந்த அந்த ஒற்றை உரை, அந்த உரையை பார்த்து கொண்டு அனைத்து உலகமும் ஆவலோட பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் சொன்ன விடயம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஒட்டுமொத்த உலக பங்கு சந்தைகளையும் அதுல பாதாளத்துக்கு தள்ளிவிட்டது. என்ன நடந்தது? ஒரு பக்கம் ஈரானுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது அனைத்தும் பொய் என்றும், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மக்களிடம் பொய் சொல்லி இந்த போரை நடத்தி கொண்டிருக்கார். டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுவது அனைத்தும் பொய், நாங்கள் இந்த போரை நிறுத்த தயாராகத்தான் இருக்கிறோம், ஆனால் எங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் பொழுது நாங்கள் தாக்குவது சாதாரண தாக்குதல்களாக இருக்காதென்று அவர் சொல்லி கொண்டிருக்கார். அப்படியேண்டா டொனால்ட் ட்ரம்ப் என்னத்தை பற்றி சொல்லியிருக்கார்? என்ன சொன்னதுனால ஒட்டுமொத்த பங்கு சந்தைகளும் வீழ்ச்சியை கண்டது? எதனால ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இன்றைக்கு வீழ்ச்சியை கண்டிருக்கு? ஒரே நாளில் பங்கு சந்தைகள் எப்படி மாற்றம் கண்டிருக்கு? இதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 18 நிமிஷ காணொலியில ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னுக்கும் வந்து நிற்கிறார். அவர் அந்த இடத்துல சொல்ற விடயங்கள் என்னன்னு பார்த்தா, இந்த போர் அடுத்த 2 வாரங்களுக்கு தொடரும். இந்த போர்ல இருந்து நாங்க அடுத்த 2 வாரங்கள்ல பின்வாங்கிடுவோம். ஆனால் அதற்கு முன்னுக்கு ஈரானால இனி எந்த ஜென்மத்திலையும் அணு ஆயுதமோ அணு சக்தியையோ பயன்படுத்த முடியாதுன்றதை உறுதிப்படுத்தின பின்னுக்கே நாங்க இந்த போரை விட்டு வெளியால வருவோம். ஆனால் அது இன்னும் 2 வாரத்துல நடந்துரும் என்று சொல்றார். அப்படி என்றா இந்த 2 வாரத்துல இந்த போர் முடிய போகுதாண்டு ஒட்டுமொத்த உலகம் பார்த்து கொண்டிருக்க அதே சமயம் அவர் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றார். ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, ஆனால் இந்த போரில் ஹார்முஸ் ஜலசந்தி திறக்க வேண்டிய நேரிட்டால் திறக்கப்படும். இவர் இதை சொன்னதுக்கு பிறகு ஒட்டுமொத்த பங்கு சந்தைகளும் அதுல பாதாளத்திற்கு சென்று விட்டது. ஏனென்றா ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படுமா, மீண்டும் வர்த்தகம் அதே பாதையில் சிறப்பாக நடக்குமான்றதுதான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கேள்வியாக இருந்தது. இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை என்றும், இந்த போர் ஈரான் அணு ஆயுதத்தை செஞ்சிடக்கூடாது, ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நடக்குது என்று சொன்னதுனால ஒட்டுமொத்த வர்த்தகமும் அதில் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டது. நாங்கள் ஈரானின் கடற்படையையும் ஈரானின் விமானப்படையும் ஈரானின் ஒட்டுமொத்த கட்டமைப்புகளையும் சிதைத்து விட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் உள்ளது. இன்னும் 2 வாரங்களில் அந்த போரை முடித்துவிட்டு ஈரானை ஒட்டுமொத்தமாக சிதைத்துவிட்டு அதோடு இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ற, ஈரானை ஸ்டோன் ஏஜுக்கு தள்ளிவிட்டு நாங்கள் திரும்புவோம் என்று சொல்ற. அதாவது ஒரு தேசத்தை ஒரு நாட்டை கற்காலத்திற்கு அனுப்பிவிட்டுத்தான் நாங்கள் திரும்ப போகின்றோம் என்று சொல்வது எந்த அளவிற்கு நியாயம் என்பது ஒட்டுமொத்த உலகத்தின் கேள்வியாக மாறி நிற்குது. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்க வீரர்களை பற்றி சொல்லி வரைக்க, அமெரிக்க வீரர்கள் 13 பேர் இறந்திருக்காங்க. எங்களுடைய வீரர்கள் இறந்திருக்கார்கள். அந்த வீரர்களின் குடும்பங்கள் என்னிடம் கேட்பது, இந்த போரை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டு நீங்கள் எடுத்த வேலையை சரியாக செய்துவிட்டு திரும்பி வாருங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள் என்று அதே அதிபர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிப்பதுதான் தங்கள் நோக்கம் என்று அமெரிக்கா செயற்படுகிறதா, அல்லது இந்த போரில் இருந்து நாங்கள் தோற்று விட்டோம் என்று சொல்லி அமெரிக்கா பின்வாங்க போகின்றதா? இந்த கேள்விதான் ஒட்டுமொத்த உலகமெங்கும் இப்ப எழும்பி இருக்கு. ஆனா இதெல்லாவற்றையும் தாண்டி இங்க நடக்கிற இன்னொரு விஷயம் என்னவென்று பார்த்தா, ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அணு ஆயுதம் இருக்கு. அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்கிடக்கூடாது. இன்னும் 1 கிழமையில, இன்னொரு 2 கிழமையில ஈரானால அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும். 90% யுரேனியம் செறிவூட்டப்பட்டது, 60% யுரேனியம் செறிவூட்டப்பட்டது. இப்படி எல்லாம் ஊடகங்கள் கதை சொன்னதை நாங்கள் கேட்டோம். ஒருவேளை ஈரான்கிட்ட அப்படி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்துகண்டா இன்னும் 1 கிழமையிலையோ அல்ல 2 கிழமையிலையோ அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை ஈரான்கிட்ட இருந்திருந்தா ஈரான் இந்நேரத்துக்கு அணு ஆயுதத்தை உருவாக்கி இருக்கும். அப்படி இல்லை என்றால் அணு ஆயுதத்தை உருவாக்குறதுக்கான பரிசோதனைகள் அல்லது கதிர்வீச்சு கசிவுகள் ஏதாவது தெரிந்திருக்கும்.
உண்மை என்னண்டா, இதுவரைக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த பல இடங்கள்ல முக்கியமான இடங்களா சொல்லப்படுறது, முக்கியமான தாக்குதல்களா சொல்லப்படுறது இப்படி அணு ஆயுதங்களை உருவாக்கின இடங்கள், அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய இடங்கள், அணு உலைகள் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் எங்கேயாவது ஈரானில் அணு கசிவு ஏற்பட்டிருக்கு அல்லது ஈரானிட்ட இப்படியான கசிவுகள், கதிர்வீச்சு கசிவுகள் தென்படுது என்று சொல்லி ஏதாவது அறிக்கைகள் வந்திருக்கா? இந்த கேள்வி ஒட்டுமொத்த உலகமெங்கும் எழும்பி இருக்கு. அப்படி என்றால் உண்மையிலேயே ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குதா, இல்லை நீ பொய் சொல்லிட்டு போய் அங்க சண்டை பிடிக்கிறியா? இதுதான் இன்றைக்கு அமெரிக்க மக்களுடைய கேள்வியாகவும் இருக்கு. நோ கிங்ன்ற பேர்ல அமெரிக்காக்குள்ள அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. பல்லாயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் அமெரிக்க மக்கள் நோ கிங்ன்ற பேர்ல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொண்டு வராங்க. அப்படி என்றால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அமெரிக்க மக்களுக்குமே இருக்கிற கேள்வியாக இருக்கிறது, உண்மையிலேயே ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா அல்லது ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய வல்லமையில இருக்கா? நீ சொல்ற மாதிரி ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய பரிசோதனையில இருக்கா? இந்த கேள்விதான் அமெரிக்க மக்களுக்கும் உலக மக்களுக்கும் எழும்பி இருக்கே தவிர அமெரிக்கா சொல்றதையோ டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதையோ யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னுக்கு சொல்லி கொண்டிருந்தது என்ன விஷயம் என்று பார்த்தா, ஈரானோட நாங்க பேச்சுவார்த்தை செஞ்சு கொண்டிருக்கோம், ஈரானோட வலுவான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு, நல்ல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு, இது ஒரு நல்ல தீர்வை தரும் என்று நான் நம்புறேன். இப்படியான வார்த்தைகளை அமெரிக்க அதிபர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அதே நேரம் ஈரான் அதை ஒட்டுமொத்தமாக மறுத்துவிட்டது. 15 நிபந்தனைகளை கொண்டு அமைதி திட்டம் ஒன்று ஈரானுக்கு பாகிஸ்தான் மூலமாக வழங்கப்பட்டது. ஆனால் அதை ஈரான் ஒட்டுமொத்தமாக மறுத்துவிட்டது. அப்படி என்றால் ஈரான் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போனா, அமெரிக்க அதிபர் சொல்றது அனைத்தும் போய் எங்களோட யாரும் பேச்சுவார்த்தை செய்யல. ஒருவேளை பேச்சுவார்த்தை செய்யறதா இருந்தா ஏன் இத்தனை படை குவிப்புகள், ஏன் இத்தனாயிரம் பேரை கொண்டு வந்து மத்திய கிழக்குல இறக்கி கொண்டிருக்க? நீ ஒரு தரைவழி போற செய்யறதுக்காகத்தான் இத்தனாயிரம் பேரை இறக்கி கொண்டிருக்கன்னு சொல்லி ஈரான் சொல்லி கொண்டிருந்தாலும் அமெரிக்க அதிபர் இப்ப சொல்றது இந்த போர் இன்னும் 2 வாரம் நீடிக்க போகின்றது, அல்லது இன்னும் கொஞ்ச காலம் தேவைப்பட்டால் இந்த போர் நீடிக்கும். இதுக்கு முதல் இருந்த அதிபர்கள் யாரும் செய்யாததை, யாராலையும் செய்ய முடியாத நான் இப்ப செஞ்சு காட்டினேன். அமெரிக்க அதிபர் வளமை போல தன்னுடைய வானிலை தற்பெருமை பேசிக்கொண்டு இந்த போரை நான் தான் நடத்துறேன், நான் தான் தீயதுக்கு எதிராக போராட்டம் பண்ணி கொண்டிருக்கேன், போர் செஞ்சு கொண்டிருக்கேன். அமெரிக்க மக்களும் ஒட்டுமொத்த உலக மக்களும் எனக்கு பின்னுக்கு வந்து நில்லுங்க, ஒட்டுமொத்த உலக மக்களும் எங்களுக்கு ஆதரவு தாங்க என்று அமெரிக்க அதிபர் தன்னுடைய அந்த 18 நிமிட உரையில சொல்லி இருந்தார். ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் ஈரானது அதிபர் இந்த உரை வந்ததுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரத்தில் 4 பக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய கட்டுரையை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் குறிப்பாக அமெரிக்க மக்களுக்கு முன்னிலையில வைக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, அமெரிக்க அதிபர் சொல்றதெல்லாம் போய், நீங்க என்ன நம்புறதோ அமெரிக்க அதிபர் நம்புறதோ இல்லை, அதை பற்றி தேவையில்லை. ஆனால் இங்க நடக்கிற விஷயங்களை பற்றி நல்லா பாருங்க, ஒரு நடுநிலையில நின்று இங்க நடக்கிறத நல்லா பாருங்க. நாங்க எந்த இடத்துலயுமே போருக்கு தயாராக இல்லை, நாங்க உங்களுக்கு சண்டைக்கும் வரையில, அமெரிக்காவோட எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது, நாங்க அந்த பிரச்சனையில இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் அமெரிக்க அதிபர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற அந்த நிபந்தனையை தாண்டி ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களுக்கும் இருக்கிற அந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்றதை தாண்டி அமெரிக்க அதிபர் இஸ்ரேலினுடைய போருக்காக எங்களோட வந்து சண்டைக்கு நிற்கிறார். அதே நேரத்தில் இந்த போரை நாங்கள் ஆரம்பிக்கவும் இல்லை. ஈரான் கிட்டத்தட்ட 7000 வருட பழமையை கொண்டது. இந்த 7000 வருட காலத்திலையும் இதுவரைக்கும் எப்பயுமே நாங்கள் எந்த நாடு மேல போர் தொடுத்ததும் இல்லை, எந்த நாடையும் ஆக்கிரமிக்க போனதும் இல்லை. எங்களை ஆக்கிரமிக்க வந்தவர்களிடமிருந்து தற்காப்புக்காக நாங்கள் சண்டை செஞ்சிருக்குமே தவிர எந்த இடத்துலையும் நாங்கள் யாரையும் ஆக்கிரமிக்கவோ எந்த நாடு மேல முதல் தாக்குதலையோ நாங்கள் நடத்தினது இல்லை. இது ஈரானிய அதிபர் சொல்ற விடயம். ஈரானிய அதிபர் ஒட்டுமொத்த உலகத்தையும் தாண்டி அமெரிக்க மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறார். உண்மையிலேயே இந்த போர் நியாயமான விடயத்துக்கு தான் நடக்குதா, அல்லது அமெரிக்காவிற்கு இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கேட்ட கேள்வியை தான் இன்றைக்கு அமெரிக்க மக்களும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்லப்பட்டாலும் அமெரிக்க மக்களை தூண்டி விடுறதுக்காகவும் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்றதுக்காகவும் அவர் இதை பண்றாரு என்று சொல்லி கொண்டிருந்தாலும் இதுல ஒரு சில நியாயம் இருக்கிறதாக எனக்கு தோணுது. ஆனால் இதை நான் உங்க முன்னுக்கு வைக்கிறேன். 2 தரப்புமே எங்களுடைய பக்கம் தான் நியாயம் இருக்கு, நாங்க சரியான வழியில தான் நடந்து கொண்டிருக்கோம், இந்த போர்ல நாங்க தான் ஜெயிக்கணும்னு சொல்லி 2 தரப்பும் உலகத்துக்கு முன்னுக்கு ஒரு கேள்வியை வச்சிருக்கு, ஒரு விடயங்களை சொல்லி இருக்கு. இதுல உலக மக்கள் தேர்ந்தெடுக்க போறது எது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் அது எல்லாவற்றையும் கடந்து இப்ப ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இருக்கிற கேள்வி, இந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து, இந்த போர்ல இருந்து எப்படி எங்களை மீட்டெடுக்க போறது, எப்படி நாங்க மீட்டுக்கொள்றது?
இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை என்று தான் சொல்லி ஆகணும். இந்த போர் நிறுத்தப்படும் வரைக்கும், இந்த போர் முடியும் வரைக்கும் இந்த பொருளாதார சிக்கல் இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. உங்களுக்கும் எனக்கும் இந்த பொருளாதார சிக்கல்ன்றது இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. நீங்களும் நானும் சாப்பிட்ற பானில் இருந்து அனைத்து பொருட்களும் விலை ஏறி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு விடயம்தான், இந்த போர் தேவையில்லை. உண்மையிலேயே இந்த போர் தேவையில்லை. இந்த போரால எந்த நன்மையும் கிடைக்க போறதில்லை. இந்த போர் உலகத்திற்கு ஏற்படுத்த போறது அழிவை மட்டும்தான். இந்த அழிவுல இருந்து நாங்க மீட்டுக் கொள்ளணும்டா ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒரு அணில நிக்கணும். போர் வேண்டாம் என்று இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்டெடுக்க வேண்டியது எங்களுடைய கையில தான் இருக்கு. இது எல்லாவற்றையும் கடந்து டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதும் சரி, ஈரான் அதிபர் சொன்னதும் சரி, இதுல எது சரி என்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது IBC தமிழ், நான் உங்கள் அறிவு.